கொஞ்சம் அமைதியா இருங்களேமா. ஏய் வாடி போலாம், இவங்களுக்கு இதே வேலைதான். இப்பதானே வந்திருக்கீங்க, இனிமே வர வருஷங்களுக்கு நீங்க வரிய கொடுங்க. அது போதும், நானே உங்ககிட்ட ஞாபகப்படுத்தி வரிய வாங்கிக்கிறேன். இதோ இவங்களுக்கெல்லாம் கூட நான் தான் ஞாபகப்படுத்துவேன். நீ ஏன் ஞாபகப்படுத்தி தான் வரி கட்டிட்டு இருக்கியா? யோ மணி, நீ தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவியா? தேவையில்லாம இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லி. என்னம்மா நான் கப்பல் ஏறிட்டா? ஏமா கோயில வந்து உங்க பஞ்சாயத்து வச்சிருக்கீங்களேமா, சாமி கும்பிடுற இடமா இது? ஆமாப்பா, இங்க வச்சு சண்டை போடாதீங்க. அங்க போ. வாங்கடா வாங்கடா, தேவையில்லாத பேச்சு. நீ வீட்டு பக்கம் வருவல அப்ப இருக்கும். அட போங்க. நீ என்ன அவங்கள பாத்துட்டு இருக்க, முதல்ல பூஜை ஆரம்பி. சரிம்மா. ஏய் ராஜேந்திரா, எங்கடா? ஏப்பா, அத தெரியல, அந்த வயக்காடு ஃபுல்லா, அதுக்கப்புறம் சுத்தி இருக்கு பாரு என்ன மரங்க, அது எல்லாமே எங்களுடைய தான்பா. ஆமா, 10 ஏக்கர் ஃபுல்லாவே உங்களுக்கு. ஆமாப்பா, எல்லாம் என்னதான். 10 ஏக்கர் இடமா? பரவா, இந்த பேக் கொடு. எங்க பக்கத்துல எங்க நம்ம போயிட்டு வந்துருவோமா? போலாங்க. மாப்பிள்ளை எங்கடி? அவரு போன் வந்துருச்சுன்னு பேச போயிருக்காருமா. நீங்க வந்தப்பவே நான் சொன்னல, நீங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நாளைக்கு ரொம்ப விசேஷமான நாள், இந்த பூஜையில நீங்க கலந்துக்கணும்னு அந்த சாமியே உங்களை இங்க அனுப்பி இருக்கு. எங்க போனாலும் இவனுங்க தொல்லவே. மா விடுமா, அவங்க பாட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு போறாங்க. ஏன் கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்னடி நாம கோயிலுக்கு வந்த அதே நேரம் இவங்களும் ஏன் கோயிலுக்கு வரணும்? இதுல ஏதோ இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. 2 நாளைக்கு முன்னாடி கூட நிலா எனக்கு போன் பண்ணி குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தான் வழியெல்லாம் சரியா சொல்ல தெரியல. இல்ல நானே கூட சொல்லிருப்பேன். அப்புறம் பாரு, மாமா சொல்லிதான் வந்திருக்காங்க. மாமாவே மனசு மாதிரி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. நீ ஏமா இப்படி கோவப்படுற? நீ இன்னும் அந்த நிலா கிட்ட பேசிட்டு தான் இருக்கியா? அவ ஆளே சரியில்லை. தயவு செஞ்சு அந்த குடும்பத்தோட சகவாசத்தை நிறுத்து. உன் வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. அவ்வளவு தாண்டி நான் சொல்லுவேன். மா விடுமா. எங்க பாத்து பொறுமையாங்க, விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நான் ஒண்ணும் விழ மாட்டேன். பாத்துங்க, ஒன்னா கேக்குறது இல்ல, கொஞ்சம் பொறுமையா போங்க. ஏங்க, பாத்து கேட்கணும்னு நினைச்சேன். இது உங்க அப்பா சொந்த ஊரு, உங்க அம்மாக்கு சொந்த ஊர் எது? கூடவே இருக்கு அப்பாவோட சொந்த ஊரு.